தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, ஈரான் இடத்துல தொடர்ச்சியாக அமெரிக்கா ஹார்மோஸ மூடக்கூடாது, அங்க டோல் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை நிபந்தனைகள்ல சொல்லியிருந்தாலும் கூட கடைசியா கையெழுத்து போடும்போது என்ன சொல்லி முடிச்சிருக்காங்கன்னா, இந்த 60 நாள் மட்டும்தான் டோல் வசூல் பண்ணப்படாது, அதுக்கப்புறம் வசூல் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும், அதை டோல்னு சொல்லாம அது பார்த்தா ஒரு சர்வீஸ் டாக்ஸ், அது ஒரு செக்யூரிட்டி டாக்ஸ், அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க வேர்ட்ல நிபந்தனைகள்ல பேசியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடியும் இஸ்ரேல் தாக்குனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈரான் மறுபடியும் தற்காலிகமா ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது ஹார்மோஸ் மறுபடியும் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. இப்ப ஹார்மோஸ் திறக்கப்பட்டதன் காரணமாக நிறைய கப்பல்கள் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கு. ஆனா ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தையில இருந்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லா கப்பல்ல வர்றவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. ஈரானும் அறிவிச்சிருக்காங்க, எங்கள்கிட்ட நீங்க பேசிட்டு தான் கிடக்கணும், நீங்க பாட்டு வந்தேன் போனேன் அப்படின்னு இருக்க கூடாது, எங்க ரூட்ல வரும்போது எங்களுடைய ஆர்மிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் நாங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கடந்து போகணும் இருக்காங்க. அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, காசை வசூல் பண்றதா அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹார்மோஸ்ல வசூல் பண்ணாலும் கூட வேற யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பக்கம் கப்பல் போகணும்னா வசூல் பண்ணிதான் தீர்வோம்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால பார்க்கும்போது இப்பவும் ஹார்மோஸ் ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல மறுபடியும் ஓமான் இடத்துல நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க ஓமனுக்கும் அதே மாதிரி பார்த்தா ஈரானுக்கும் நடுவுலதான் அந்த ஹார்மோஸ் பகுதி இருந்துட்டு இருக்கு. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து டோல் வசூல் பண்ணுவோம். நாங்க அதுக்கப்புறம் அந்த டோல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப நாங்க ஓமான்கிட்ட பேசி நாங்க செக்யூரிட்டி டாக்ஸ் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஈரான் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல ஓமானும் ஈரானும் சேர்ந்து அந்த இடத்துல வசூல் பண்ண போறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஓமனும் ஆரம்பத்துல இருந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. இந்த அரபு நாடுகள் கூட பாத்தீங்கன்னா ஈரானுக்கு பெருசா சப்போர்ட்டா இல்ல ஆரம்பத்துல இல்ல. ஆனா இப்ப பார்க்கும்போது அரபு நாடுகளும் அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இனி அமெரிக்காவை நம்பி நம்ம ஈரானை பக்கச்சிட்டு இருந்தோம், இனி ஈரானை பார்த்து அமெரிக்காவே பயந்து ஓடுறாங்கன்னா நாமளும் இனி என்ன பண்ணோம், ஈரானோட இணக்கமா போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இப்ப மாறி இருக்காங்க. ஆனா ஓமன் ஆரம்பத்துல இருந்தே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பேச்சுவார்த்தையில எல்லாம் நடுவில் நின்னாங்க. இப்ப பார்க்கும்போது ஓமனுக்கும் இந்த போர்ல பெரிய ஒரு லாபம் இருந்துட்டு இருக்குது. அவங்கள வச்சு என்ன பண்றாங்க, ஒரு வசூலை ஈரான் கலெக்ட் பண்ண போறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக அரபு நாடுகள்ட்ட எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, ஈரான்ட்ட எல்லாம் டீலிங் வச்சுக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. மொத்தத்துல தடைகள்லாம் நீக்கப்பட்டுருச்சு. ஆனா தடைகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம், நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், ஈரான்ட்ட யார் வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஈரானுடைய சொத்துக்களை விடுவிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல ஹார்மோஸ் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அரபு நாடுகள்கிட்ட எப்படி கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்கன்னா, தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா நீங்க என்ன பண்ண வேணாம், ஈரான்ட்ட எல்லாம் டீலிங் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்குதான் இன்னைக்கு கத்தார் மற்றும் சவுதி போன்ற நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க ஈரானோடு தொடர்புலதான் இருப்போம், அது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம், அதுல அமெரிக்கா தலையிட வேண்டாம், நீங்களே பாத்தீங்கன்னா இப்ப சமாதானத்துக்கு தான் போயிருக்கீங்க, நீங்க ஒன்னும் ஜெயிக்கவே இல்ல, நீங்க ஒன்னும் பொருளாதார தடையெல்லாம் போட போறது இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அவங்க இடத்துல எங்கள்கிட்ட பிசினஸ் வச்சு கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதியும் கத்தாரும் பதில் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல அரபு நாடுகள் இப்ப ஈரானோடு, இத்தனை நாளா அரபு நாடுகள் பெருசா ஈரானோடு பிசினஸே செய்யல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஈரானோடு அரபு நாடுகள் பிசினஸ் செய்ய இறங்கி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய லாபம் ஈரானுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த போர்ல இழந்தது, இத்தனை வருஷமா இழந்தது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஈஸியா மீட்டெடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் மேல இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் ரீதியான உறவு வச்சிருந்தோம்னா அவங்கள பக்கச்சிக்க மாட்டோம், அவங்கள்ட்ட சண்டை போட மாட்டோம். அப்படி ஒரு நிலைமை இனி அரபு நாடுகளுக்கு வந்துடும். ஈரானை பார்த்தாவே பயம், எதிரி, அவனுக்காக நான் போய் அமெரிக்காவை சேர்த்துறேன், இஸ்ரேலை சேர்த்துறேன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல அமெரிக்காவுக்கே இவங்களை பார்த்தா பயமா, அப்ப நாம பேசாம இவங்களோட சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு ஈரான்ட்ட பிசினஸ் வச்சாங்கன்னா ஈரானும் அரபு நாடுகளை அனாவசியமா அடிக்க மாட்டாங்க, ஏன்னா பிசினஸ் கெட்டு போயிடும். அதே மாதிரி அரபு நாடுகளும் ஈரானை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, இனி எதிரியா நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த போருக்கு பின்னாடி சன்னி சியா கொள்கை பிரச்சனை கொண்டுதெல்லாம் நினைச்சிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. நீங்க மட்டும் சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுதி கத்தார்ட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா சவுதி கத்தார் தான் முக்கியம், மத்தவங்க எல்லாம் யாரும் அங்க பெருசா ஒன்னும் முக்கியம் எல்லாம் கிடையாது. ஆனா சவுதி கத்தார்ட்ட சொன்னாலும் கூட சவுதியும் கத்தாரும் அமெரிக்காவுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஆபிரகாம் ஒப்பந்தத்துல இஸ்ரேலை சேர்த்திக்கோங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்த நேரத்துல இந்த இடத்துல எதிர்பார்க்காம, ஈரானே எதிர்பார்க்காம அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, அரபு நாடுகள் பிசினஸுக்கு வராங்க. அது இல்லாம அவர்களுடைய கப்பல்லாம் இன்னைக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டுமா இருக்குது. ஈரான் இதுக்கு மேலேயே ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்கன்னு பார்த்தா, அவங்க நிறைய ஃபியூவல் நிரப்பி வச்சிருக்காங்க. அப்ப அதை மத்த நாட்டுக்கு சப்ளை பண்ணாதான் அவங்களாலேயே சர்வே பண்ண முடியும். போரெல்லாம் முடிஞ்சிருக்குதாங்க. இந்த சமயத்துல போய் மத்த நாடுகளுக்கு விட மாட்டேன்னு சொன்னா உடனே அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவானா, ஈரான் என்ன
பண்ணுவான், தடுப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போகணுங்கிறதுக்காகயாவது மத்த நாடுகளை விடுவாங்க. இனி ஹார்மோஸ் திறந்திருக்கும்னு சொல்லப்படுது. கச்சா எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா $75 வந்துருச்சு. 120 இருந்து 75 வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எங்க இருக்குது? ஒரு $50 வித்தியாசத்துல எல்லாம் ஏறி போச்சு, இப்ப இறங்கி வந்துருச்சு. இன்னும் அடி மட்டத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல வேற பாத்தீங்கன்னா கத்தாரே வந்து ஒபாக்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒபாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கச்சா எண்ணெய்க்குலாம் வந்து விலை நிர்ணயித்துட்டு இருந்தாங்க. எல்லா நாடுகளும் அரபு நாடுகளும் இந்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருந்த ஒரு இதுன்னு தான் சொல்லணும் ஒபாக். ஆனா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா முதல்ல UAE வெளியே வந்தாங்க. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தாருமே வெளியே வராங்க. இப்ப பொதுவா ஒரு 10 நாடு இருக்கு. லைனா வந்து ஒரு 10 கடைக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரே பொருளை தான் 10 கடைக்காரங்களும் விக்கிறாங்கன்னா அதுல யாரு கம்மியா விக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் எல்லாரும் வாங்குவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து வியாபாரத்துல இருக்கக்கூடிய ஒரு யுக்தி. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 10 அரபு நாடுகளும் ஆளுக்கு ஒரு விலையில கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ 20 ரூபாய்க்கு கொடுத்தா நான் 15 ரூபாய்க்கு கொடுப்பேன், நீ 15 ரூபாய்க்கு கொடுத்தா நான் 12 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கம்மியா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒபாக்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி எல்லாரும் ஒரே விலைக்கு தான் கொடுக்கணும், நான் கொடுத்தாலும் நீ கொடுத்தாலும் ஒரே விலைக்கு தான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க பண்ணதுக்கு பிறகு எல்லாரும் ஒரே விலைக்கு கொடுத்தனால ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிசினஸ் போச்சு. ஒரே முட்டுக்கமா அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்கு வித்தா போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கம்மி காசு கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நிறுத்தினாங்க. இப்ப மறுபடியும் அந்த ஒபாக்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அடிமட்டத்துக்கு வந்து கச்சா எண்ணெய் விலை போக போகுதுன்னு தெரியுது. தங்கத்துடைய விலை எங்கேயோ உயர போகுதுன்னு தெரியுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தைகள்லயுமே நிறைய வந்து மாற்றங்களை காண முடியும். எண்ணெய்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா வந்து இனி நஷ்டம் தான். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா காசால இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆயுதங்களை ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து கேட்டுட்டே இருக்காங்க. உடனே காசாவுடைய தரப்புல இருந்து போராளிகள், நீங்க காசாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, கொடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய ராணுவத்தை நாங்க கட்டமைச்சு அதுக்கு நாங்க ஆயுதத்தை ஒப்படைச்சிடறோம். மத்தபடி நாங்க வந்து எங்களுடைய ஒரு ஆயுதம் கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்கிட்டயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநாவுடைய இடத்துலயோ இந்த யூனிஃபில் படையிலயோ இங்கெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து காசா தரப்புல சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு நீங்க சுதந்திரம் கொடுங்க, எங்களுடைய ஆயுதங்களை வந்து நாங்க என்ன பண்றோம் ராணுவத்துல ஒப்படைக்கிறோம், மத்தபடி வந்து நீங்க சொல்றீங்கிறதுக்காக நாங்க ராணுவத்துல ஆயுதம் எல்லாம் வந்து ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்காகத்தான் வந்து அவங்க வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட்டே கொடுக்காமயே என்ன பண்றாங்க, எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஆயுதம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க பதிலும் கொடுத்திருக்காங்க. மறுபக்கம் எங்களுக்கு வந்து உங்களுடைய பங்கர்லாம் இருக்குல்ல, அந்த பங்கருடைய அந்த மேப் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வருஷம் 3 வருஷம் போர் பண்ணிட்டாங்க. இவங்கனால கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாதத கடைசியில இவங்கள்ட்டே கேக்குறாங்க மேப்பை கொடுங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இது காசா மக்களுடைய சொத்து இந்த பங்கர் அப்படிங்கிறது, அதனால வந்து காசா மக்களுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு நாங்க விட்டு தர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பங்கரை பத்தியும் ஒரு பக்கம் ஆயுதத்தை பத்தியும் வந்து இஸ்ரேல் வந்து காசால சொல்லியிருக்கிறது பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் வந்து பிரச்சனையை வந்து முடிக்கிற மாதிரியே தெரியல, இழுத்துக்கிட்டே போறாங்க. சமாதானம் இருந்தாலும் கூட அப்பப்ப சண்டை தான் வந்துட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம்.